அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அமெரிக்க இயற்பியல் அறிஞர் டேவிட் மோரிஸ்லி இவர் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட மணி என்ன 7:20 7:21. இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பார்க்கிறோம். ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை. இயற்பியல் நோபலர் அமெரிக்க இயற்பியல் அறிஞர் டேவிட் மோரிஸ்லி ஐசோடோப் ஹீலியம் 3 சூப்பர் ஃப்ளூயிடிட்டி குறித்து கண்டறிந்த நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் அறிஞர் இவர். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 1931 பிறந்தார். நியூயார்க் நகருக்கு வெளியே சிறு புறநகர் பகுதியான ராய் என்ற ஊரில் பிறந்தவர். அதே ஊரில் ஆரம்ப கல்வி கற்றார். தந்தையின் மின் உற்பத்தி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். குழந்தையாக இருந்தபோது வயல்களிலும் கடற்கரை பகுதிகளில் காணப்படும் உயிரினங்களை மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருப்பார். சிறு வயதில் ரயில்கள் மேல் அலாதி பிரியம் கொண்டிருந்தார். ஒட்டுமொத்த அமெரிக்க ரயில்வே அட்டவணையையும் சேகரித்து ஒரு இளம் ரயில் பிரயாண நிபுணராகவே மாறிவிட்டார். வானியல் ஆராய்ச்சிகளிலும் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். சொந்தமாக வானிலை அறிக்கை பதிவேட்டை பராமரித்து வந்தார். ஜேம்ஸ் ஜீன்ஸ் எழுதிய தி மிஸ்டீரியஸ் யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தை படித்தார். அதுதான் இயற்பியலில் இவருக்குள் இருந்த ஆர்வத்தை தூண்டிவிட்டது. 1952 அமெரிக்க இராணுவத்தில் 22 மாதங்கள் பணிபுரிந்தார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். இயற்பியல் ஆய்வுகளில் இறங்கினார். ஒரு பேராசிரியருடன் இணைந்து காக்கிராப்ட் வால்டன் ஆக்சிலரேட்டருக்கான அயனியாக்க பாதை கட்டுப்பாட்டு சர்க்யூட் அமைப்பதுதான் இவரது முதல் ஆய்வு. கனெக்டிகட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சார்லஸ் ரெனால்ட்ஸுடன் சூப்பர் ஃப்ளூயிட் திரவ ஹீலியம் குறித்து சோதனை ஆய்வு நடத்தி வந்தார். ஏல் பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் டாக்டர் பட்டம் பெற்றார். நியூயார்க்கில் உள்ள கார்னல்